Praise the Lord. ஆண்டவரும் உலகம் சொந்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அப்போஸ்தலர் எழுப்புதல் சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். நிச்சயமாகவே கடந்த 4 வாரங்கள் கர்த்தர் உங்களோடு கொண்டு செய்த காரியங்கள் மிகவும் அற்புதமான காரியம் இருந்திருக்கும். ஒருவேளை இந்த கொரோனா நிமித்தமாக 4 வாரங்கள் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே போக முடியாவிட்டாலும் இந்த நாள் உங்களோடு கூட காணொலியின் மூலமாக இது சிறு செய்தியை அளிக்கக்கூடிய தேவன் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தர் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். மகா இரக்கமுள்ள கிருபையுள்ள அன்பின் ஆண்டவரே, நல்ல அருமையான இது நல்ல மனமகிழ்ச்சி நாட்கள் என்று சொல்லுகிறோம். இந்த நாளில் இந்த விசேஷத்தில் இருந்து குடும்பத்தோடு சேர்ந்து உங்களை ஆராதிக்கத்தக்கதான தேவன் கொடுத்த கருவிக்காய் ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த காணொலியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா என்கிறதான பாடலை பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த போலும், சுந்தரமிகும் இந்த போலும், எந்த மேன்மைகள் எனக்கு பெறும், எந்த மேன்மைகள் எனக்கு பெறும். இன்றைக்கு ஒரு சேசுரா உங்கள் சிலுவையின் மேன்மை, உங்கள் சிலுவையின் மேன்மை. இருந்த ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் விஜயிலும். இருந்த ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் விஜயிலும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, பெருமைகள் யாவும் அற்பமே. இந்த கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கலா ஓட்டவரா ஜீவநதியா, உங்குருசே ஆசிக்கலா ஓட்டவரா ஜீவநதியா. உங்களன ஊற்றி போகி, உங்களன ஊற்றி போகி தூய்மை அடைத்து மேன்மையாகிறேன், தூய்மை அடைத்து மேன்மையாகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னிவேலா கை காலில் மன்னாயே
பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் மாதத்து மனமகிழ்ச்சி நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். தொடர்ந்து மத்தியதாஸ் வாட்சன் அவர்கள் வேத பகுதியிலிருந்து சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படி நாம் கேட்போம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலகி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். கர்மாவர்களே, இந்த காலை வேளையிலே வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியிலே 4ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்ற எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நம்ம கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை வேளையிலே உண்மையாகவே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஸ்லாக்கத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த காணொளி காட்சியை இங்கே பிரத்யேகமாக நமக்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற காட்சனுக்காகவும் இசை வாசிக்கிற ஏமிக்காகவும் ஆண்டவரை சோதரிக்கிறேன். தொடர்ந்து கட்சியால் அதற்கு உதவியாளராக நின்று இந்த காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த குறுகிய நேரத்தில் இந்த செய்தி ஆண்டவரை தொடரும் என்று நான் உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒரு வசனம் இப்படியே சொல்லுகிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொருளாதாரங்களை உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த காலம் மிகவும் மோசமான காலம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. காரணம், இந்த உலகமே அஞ்சி நழுவிக் கொண்டிருக்கிறதான ஒரு மிகப்பெரிய காலமாய் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தேசம் அலறுகிறது, இந்தியா தேசம் பயங்கரமான சூழ்நிலை, பலவிதமான முயற்சிகள் எடுத்தாலும் உண்மையாகவே அந்த கொரோனா என்கிறதான வியாதி, அந்த கொரோனா என்கிறதான வியாதிக்கு மருந்தை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது திகைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? கர்த்தருடைய வருகை சமீபத்தை மனிதர்கள் பொறுத்து கொள்ள வேண்டுமென்றதுக்காக கர்த்தருடைய கோபம் ஜனத்தின் மேலே வந்து அது
கொள்ளை நோய் நிமித்தமாக வாடிக்கொண்டு போவதை ஜனங்கள் உணராத இருக்கிறார்கள். நாம் அமிதமாகத்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட உணராதபடிக்கு நம்மை நாம் தேவனத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இங்கே அப்போஸ்தலர் பவுல் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்கிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு. நம்முடைய ஆண்டவர் சாதாரண ஆண்டவர்ல, எந்த காலத்திலேயும் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விடுதலுக்கு ஏதுவான அப்படின்னு சொல்ல போனால், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் மிகவும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரும் அவர்களை எப்படியாவது போஷிக்கும் என்பதற்காக பலவிதமான நல்ல கனிகொடுக்கிறதான காரியங்களை அங்கே உள்ள வைத்தார். ஆனாலும் அவரை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக, விளக்க வேண்டும் என்பதற்காக சாத்தான் சரியான நேரத்தில் அவர்களை தொட ஆரம்பித்தார். இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில கூட இந்த பஞ்ச காலத்திலே இந்த கொரோனா வியாதி உங்களை தாக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எப்படியாவது உங்கள் விசுவாசத்தை விலக வேண்டும் என்று சொல்லி, விளக்கிட வேண்டும் என்று சொல்லி அநேக தந்திரமான காரியங்களை அவன் உங்களுக்குள்ளே விதைத்துக் கொண்டிருக்கிறான். எங்கே விதைக்கிறான்? இருதயத்தில் விதைக்கிறான். அதுதான் இங்கே பரிசுத்த வேதம் சொல்லப்படுகிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இதயம். இதயம் எப்பேற்பட்ட இதயம் என்பதை நாம் உணர வேண்டும். அது பொல்லாத இதயம். இதுதான் பரிசுத்த வேதம் சொல்வது, இது இதயமான திருக்குறளும் மகா கேளும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த பொல்லாத இதயத்திலிருந்து நீங்கள் எச்சரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இருதயம் எப்பொழுதுமே சோர்ந்து போகிற ஒரு அங்கமுடையவராய் காணப்படுகிறது. ஆத்மா வெளியேறப்பட்டது. வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய ஆத்மா அந்த வெளியேறப்பட்டது. உங்களுடைய ஆத்மா வெளியேறப்பட்டது என்பதை ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார். ஆகவே ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. ஜீவனுள்ள தேவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே வாசிங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்து நம்மிடத்திலே அவர் பங்குள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை, இந்த நம்பிக்கை இடையிலே பலவிதமான வியாதிகள், பிரச்சனைகள், கடன், குடும்பத்தில் சூழல்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள பெரிய போராட்டங்களுக்கு மத்தியிலே ஆண்டவருக்கு வைத்திருக்கிற அன்பை உங்களுடைய இதயத்திலிருந்து விட்டு விளக்கும்படியாய் பிசாசானவன் தந்திரமாய் உங்களை வகை தேடி கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, பிசாசனை குறித்து பரிசுத்த வேதாகம் சொல்வது, பிசாசால் எவனை விடுக்கலாம் என்று சொல்லி அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரண்டு கொண்டிருக்கிறான். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறானே அன்பு விசுவாசிகளே, பெரியவர்களே, நான் என்ன சொல்லுவேன் என்று சொன்னால், உங்களுடைய இறுதி மிக முக்கியமான ஒரு அங்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வியாதிகள் வந்தாலும், சங்கீதம் 121:7 சொல்லப்பட்ட வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்குக்கு அவர்களை விலக்கி காப்பார் என்று சொல்லி. அப்படி என்றால் இந்த இந்திய தேசத்திலே நாம் பாதுகாக்கப்பட வேண்டியது மருத்துவர் அல்ல, இயேசுவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. மருத்துவர்களே மறித்து போகிறார்கள், மருத்துவர்களே மாண்டு போகிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இயேசு எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுக்கிறவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை இந்த கொரோனா வியாதி உங்களை பக்குவப்படுத்தி தனிமைப்படுத்தப்பட்டது என்று சொல்லி வீட்டிலே அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நேரம் அது ஒரு விசேஷித்த நேரம். நீங்கள் ஆண்டவரோடு பேச வேண்டிய நேரம், ஆண்டவரோடு உறவாட வேண்டிய நேரம், ஆண்டவரோடு பங்களிக்க வேண்டிய நேரம், ஆண்டவரோடு ஜெபிக்க வேண்டிய நேரம், ஆண்டவருக்குள்ளே இன்னும் ஆழமாய் நீங்கள் இருக்க வேண்டிய நேரம் என்பதை மறந்துவிடக் கூடாது.
தனிமைப்படுத்தப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் பைத்தியப்படுத்துவனாய் காணப்படும். ஆனால் இயேசுவோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்கள் என்று சொன்னால், இத்தனை நாட்கள் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தால் அது உங்களை ஒன்றும் செய்யவே செய்யாது. முதலாக வாசித்த வேதாகமத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுக்காக அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஜீவனுள்ளவர். ஆமென். கர்த்தர் ஜீவனுள்ளவர். என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்பட கர்த்தர் ஜீவனுள்ளவர். என் கண்மலையானவர் அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன். என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அல்லேலூயா. இந்த உலகத்திலே எத்தனை சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய தேவனை விட்டு பின்வாங்கக்கூடாதபடிக்கு, எத்தனை நாள் போராட்டம் வந்தால் தேவனை விட்டு விலகக்கூடாதபடிக்கு நம்முடைய ஆத்மாவை காத்துக் கொள்வது இந்த நாளிலே அது மிகவும் உங்களுக்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே 2 சாமுவேல் 22:40 வாசிக்கிறோம். கர்த்தர் ஜீவன். எத்தனை பேர் வாழ்க்கை விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ளதாக இருக்கிறார். அவர் எப்போதும் மரித்து போன தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவன். ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக, அவர் நம்மோடு கூட உறவாடும்படியாக, ஓடியாடும்படியாக, நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய பாடுகளிலே அவர் நம்மோடு கூட வந்து ஆறுதல் சொல்லும்படியாக அவர் வந்திருக்கிற தேவன். உங்களுக்கும் அந்த ஆறுதல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இது மனமனுஷனாலே கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஜீவனுள்ளவர். ஆமென். எங்கு பார்த்தாலும் கர்த்தர் ஜீவனுள்ளவர். வாசிங்க. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. நிறுத்தி வாசிக்கும். கர்த்தர் ஜீவனுள்ளவர். என் கண்மலையானவர். அல்லேலூயா. கண்மலையின் மேலே நிறுத்தப்பட்ட எந்த பொருளும் அது அசைக்கப்படாது. ஒரு நாள் அசைக்க முடியாது. அது கொரோனா என்கிறான பெரிய கொரோனாவே உங்களுக்கு அது தீண்டினாலும் அது பயந்து ஓடும். காரணம் கர்த்தர் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கண்மலையானவர். கண்மலை என்று சொன்னாலே நீங்கள் அந்த கண்மலை மேலே நிற்கும்படியான ஒரு வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்மலையோட சமீப காலத்திற்கு முன்பு நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே பயணம் செய்கிறவர்கள் எத்தனையோ மலைகள் மேலே நான் பார்க்க வேண்டிய குருவியை கொடுத்தார். எகிப்து தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே, சீனாய் மலை, எத்தனையோ மலைகள் எல்லாம் கண்மலை. கண்மணியாக கிறிஸ்து என்ற கண்மணிக்கு முன்பதாக உங்களை ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஜீவனுள்ளவர். என் கண்மலையானவர். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. அல்லேலூயா. அவர் ரொம்ப சோர்ந்து போற தேவன் அல்ல. இருந்தாலும் நாம் சோர்ந்து போகும்போது அவர் சோர்ந்து போகிறார். நாம் வேதனைப்படும் போது அவர் வேதனைப்படுகிறார். நாம் கஷ்டப்படும் போது அவர் கஷ்டப்படுகிறார். நாம் உபத்திரப்படும் போது அவர் உபத்திரப்படுகிறார். ஆண்டு சொன்னார், கண்களிலே வருகிற கண்ணீர் தூக்கிலே பார்த்து ஒருபோதும் அவை கெட்டு போவதே இல்லை. எனக்கன்பாளர்களே, அவர் துதிக்கப்படத்தக்கவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவரை பார்த்து என் மகனே ஏன் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி அவர் வேதனையோடு பார்க்கக்கூடாதபடிக்கு இந்த பஞ்ச காலத்திலையும் கொடிய நோய் காலத்திலையும் என் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக சொல்லி அவர் நம் மீது கருசனர்களாய் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு நாங்கள் சங்கீதம் 23:6 வாசிக்கிறோம். சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்றால் சாதாரண ஒரு காரியம் அல்ல. அங்கே வாசித்த வேதவசனம் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நன்மை கிருபை நம்மை தொடர்கிறதா இருக்கிறது. அதே தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த 5ஆம் வாரத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆலயத்தில் திறக்கக்கூடாது போன்றவர்களாய் காணப்பட்டாலும் உடைய வாழ்க்கையில கர்த்தர் பொருட்களான நன்மையை தருகிற தேவனாக இருக்கிறார். பஞ்ச காலத்தில் போஷிக்கிற தேவன், யோசேப்புடைய வாழ்க்கையில போஷித்த தேவன்,
யோசிப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்த தேவன். இந்த பஞ்ச காலத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் விட்டு விடுதலுக்கு ஏதுவான பொருளாத இதயம், அவிசுவாசம் என்ற பொருளாத இதயம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார். அது என்னோடு எடுத்து கட்டுங்கள். நான் எப்படி சாப்பிடுவேன் அங்கலாய்க்கலாம், நான் எப்படி இருப்பேன் அங்கலாய்க்கலாம். ஆனால் எலியாவின் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சாதாரண விதவையை கொண்டு போஷித்தாரே கர்த்தர். உங்களையும் கர்த்தர் போஷிக்க உள்ளவராக இருக்கிறார். அவருடைய போஷணம் என்பது சாதாரண அல்ல. அது ஜீவனும் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் ஒருவரையும் மறுக்க முடியும் என்று சித்தம் அல்ல. சாதிபாட்டு சாப்பிட்டு செத்து போகலாம் என்று சொல்லி நினைக்கிற அந்த சூழ்நிலை ஒரு தெய்வ மனுஷனை வீட்டுக்குள்ள வருகிற போது அவருடைய அன்பாய் ஏற்றுக்கொண்டார்கள் வாழ்க்கையிலே என்னையும் மாவும் குறைபடக்கூடாதபடிக்கு என் தேவன் தானே அந்த சாதிபாட்டு வாழ்க்கையிலே அவர்கள் ஜீவன் நாளெல்லாம் அவர்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அல்லேலூயா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவர் யாரு? சாதாரண வாசிக்கிறவரோடு அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். ஆமென். இன்னைக்கு உலகமே சகிக்க முடியல, ஜாதிகள் மாத்திரமல்ல, உலகம் சகிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய உக்கிர கோபம். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமலுக்கும்படிக்கு அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள். கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம், கர்த்தருடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம். எந்த மனிதன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு தனது இதயத்தை கண்டுபிடித்துகிறானோ அவன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய கோபம் உடனடியாக இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கோபம் உடனடியாக இறங்கி வந்து அந்த தேச முழுமை எரித்து சாம்பலாக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சோதரம் கொமரா பட்டணத்திலே ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு நாசப்பட்டார்கள். பாவம் என்று சொன்னால் சாதாரண பாவம் அல்ல. விபச்சாரம், வேசித்தனம், எத்தனையோ பாவங்கள் அவர் வாழ்க்கையிலே நிறைய காணப்படுவதனாலே கர்த்தருடைய கோபம் வந்து தேசத்தின் மேல வந்தது. ஆனால் தேசத்தில் உள்ள பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பாற்றும்படி அவருடைய திட்டம் அங்கே லோத்துமான மனைவியும் அவர் வெளியே அனுப்பித்து விட்டு அந்த சோதம் கோமரா பட்டணத்தை கர்த்தர் நெருப்பினாலே வாரித்தார். இன்றைக்கு ஒரு பக்கம் நெருப்பினாலே உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பக்கம் தண்ணீரினால் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பக்கம் கொள்ளை நோயினால் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பக்கம் பூமியினால் அழிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, காலம் மிகவும் மோசமாய் சூழ்நிலை இருக்கிறபடினாலே இப்பொழுதே மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுதே மனம் திரும்புங்கள். பரிசுத்த வேதாகம் சொல்லுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆகவே மனம் திரும்புவதற்கு ஏதுவான நல்ல கனிகளை கொடுக்கும்படியாய் உங்களை எதிர்த்துக் கொண்ட இயேசுவானவரை நீங்கள் வரவழைங்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவரை நாம் மறந்துவிடப் போகக்கூடாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த காலகட்டத்திலே நாம் நம்மை நாமே சொல்லித்து அறியக்கூடாதபடிக்கு இந்த கொரோனா வியாதிக்காக பயந்து ஓட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இன்னைக்கு நாம் ஓட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் இந்த கொரோனா என்கிறதான வியாதி உங்களை தாக்கிக் கொள்வதால் பாதுகாக்க கர்த்தர் இருக்கிறார். அதுதான் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. சங்கீதம் 91ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். எனக்கு அன்பானவர்களே, உன்னதமான மறைவிலே உன்னை வைத்துக் கொள்ள முடியாது. நான் கர்த்தரிடத்தில் நான் விண்ணப்பங்களே இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, வாசித்த அந்த பொழுதிலே வாசிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது. அது பயங்கரமாயிருக்கும். அது பயங்கரமாயிருக்கும். நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடாதபடிக்கு
எதையும் நாம் சரிகட்டிக் கொள்ளலாம், எப்படி வாழலாம் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் உங்கள் எல்லா விதமான காத்து விட்டு விலகி தேவ சமூகத்திலே உங்களை காத்துக்கொள்ள நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். எப்பொழுதுமே கர்த்தர் உன் ஜீவனை எடுக்க விரும்புகிற தேவன். கடைசியாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னார். ஒரு மிகப்பெரிய ராஜா தானியேலை சிங்கக்கபியிலே போட்டுவிட்ட பிறகு அவன் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் கேளுங்கள். வாசிங்கள். 6:20. தானியேல் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது, நம்ம கவனிக்க வேண்டும், ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய், சத்தத்திலே வித்தியாசமான சத்தங்கள் இருக்கிறது. அழுகையின் சத்தம், துயர சத்தம், உயர சத்தம். அழுகையின் சத்தம், துயர சத்தம், உயர சத்தம். உயர சத்தம், துயர சத்தமாய். ராஜாவுக்கு ஏன் அந்த துயரம் வந்ததுன்னு சொன்னால், தன் தேசத்திலே நன்மை செய்து கொண்டிருந்த, ஜெபித்துக் கொண்டிருந்த, ஆராதித்துக் கொண்ட ஒரு மனிதனுக்கு விரோதமாக கைகள் அந்த வேலையை செய்துவிட்டது என்று சொல்லி, அந்த பத்திரத்தில் கையெழுத்து விட்டமே என்று சொல்லி அவள் இருதையும் அங்கலாய்த்துக் கொண்டது. தெரியாமல் செய்து விட்டார். சபைகளை ஓடுவது தெரியாமல் செய்து விட்டார்கள். சபையை ஓடினால் என்ன ஆகும் என்பதை எனக்கு உலகம் அறியக்கூடாதபடிக்கு, எனக்கு சபைகள் ஓடினால் ஒரு சாபம் என்பதை மறந்துவிடக்கூடாதபடிக்கு சபைகளை போட்டுகிறார்கள். நாம் கீழ்ப்படுகிறோம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ளூர் அரசு அதிகாரிகளும் கீழ்ப்படுத்த சபைகளை போடுகிறோம். ஆனால் உத்தரவாதமின்றி சில சபைகள் கூட போடுவதற்கு வேதனைப்படுகிறேன். எனக்கு பார்க்கணும், அந்த ராஜா தானியேலுக்கு விரோதமாய் கையொப்பமிட்டு சிங்கக்கபியிலே போட்ட பிறகு இரவெல்லாம் தூக்கமில்லை, இரவெல்லாம் வேதனை, எப்பொழுது விடியும் என்று சொல்லி காத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் வேகமாய் அந்த கெபியின் அருகே வருகிறார். கெபி என்பது என்ன? சிங்கங்கள் நிறைந்த ஒரு பகுதி. அந்த ஒரு மனிதனை தூக்கி போட்டால் மனிதனை பசியாக இருக்கிற அந்த சிங்கம் அவனை பீறி அவனை நாசப்படுத்தி சாப்பிட்டு தான் திருப்தியாக இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை. சிங்கத்தை கர்த்தர் திருப்தியாக்க விடாமல், சிங்கத்தை திருப்தியாக்க விடாமல் கர்த்தர் தடுத்தார். கர்த்தர் தடுத்தார். என் கண்பானவர்களே, இங்கே பார்க்கிறோம், இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தார். தானியேலுடைய சத்தம் சந்தோஷத்தின் சத்தம், தானியேலுடைய சத்தம் மகிழ்ச்சியின் சத்தம், ராஜாவின் சத்தம் துயர சத்தம். உன் சத்தம் எப்பேற்பட்ட சத்தம்? என்கிற சத்தத்தை ஆண்டவரிடத்தில் உயர்த்தி, ஆண்டவரிடத்தில் செபித்து, ஆண்டவரே என் சத்தத்தை நான் கூடாது உயர்த்துகிறேன். எனக்காக, நாட்டிற்காக, சபைக்காக, விசுவாசங்களுக்காக, தேசத்துக்காக, உலகத்துக்காக சொல்லி உன் சத்தத்தை உயர்த்து. நன்றாய் கவனிக்க வேண்டும். சிங்கக்கபியிலே சிக்கவிட்ட தானியேலின் சத்தம் துயர சத்தமாயிருந்தது. சிங்கக்குள்ளே மணிக்கணும் தானியேலின் சத்தம் அங்கே மகிழ்ச்சி சத்தம் மாறிச்சு. அது மாத்திரமல்ல, ராஜாவின் சத்தம் துயர சத்தமாய் மாறிவிட்டது. இன்னைக்கு துயர சத்தத்துக்காக உன்னை கர்த்தர் அழைக்கவில்லை. உன்னை அழைத்த உண்மையுள்ளவர் சதா காலம் உங்களோடு கூட இருந்து எல்லா நன்மைகளும் செய்து உங்களை இந்த கொரோனா என்றுதானே கொள்ளை நோய்க்கு முன்பதாக ஒரு விடுதலை கற்றுக் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தமான ஆண்டவரே, நல்ல அருமையான இந்த காலவெளிக்காய் சொல்றோம். மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை காலில் எழுந்திருக்காத நாட்கள் எத்தனையோ நாட்கள் உண்டு. ஆண்டவரே, மனமகிழ்ச்சி நாள் தானே. நாங்கள் 9 மணிக்கு எழுந்திருக்கலாம், 10 மணிக்கு எழுந்திருக்கலாம் என்று சொல்லி அலட்சியமான எத்தனை நாட்கள் உண்டு. ஆண்டவரே, எங்களை மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆணைத்துக் கொண்டு என்னுடைய கூட ஆதரிக்கு பல தடைகள் வந்து கொண்டிருக்கிறது குறித்து வேதனை அடைகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த காணொலி மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டு அன்பு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருவீராக.
எல்லா பயத்தின் ஆவியை நீக்கி போடுவீராக. வாசித்த சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் சிங்கக்குட்டிகள் தாய் சொல்லப்பட்டிருக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது சொன்னீர்கள். அதே ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் என்று வெளிப்படுத்த வைக்கிறோம். மீதி இருக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தர்களோடு இருப்பீராக. விசுவாசப்படியோடு எல்லா திருச்சபை விசுவாசிகளும் கூட, எல்லா போதகமானவர்களும் கூட, எல்லா ஊழியர்களும் கூட, உலகம் திருச்சபைகளோடு கூட, எல்லா ராஜாக்களோடும் கூட, தேசத்திலே பிரதமர்களோடு கூட, நம்ம தேசத்தை தேசத்தை ஆளுநராலே எல்லா முதலமைச்சரோடு கூட, உள்துறை எல்லா அமைச்சரோடு கூட என்று விசுவாசம் இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. தொடர்ந்து ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அப்போஸ்தலர் எழுப்புதல் சபை ஊழியம் போன் நம்பர் 9382297812 என்ற எண்ணுக்கு அழைங்கள். உங்களுக்கு ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மலேசியா தேசம், சிங்கப்பூர், பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்காக ஜெபித்த உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. May God bless you.